நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலனதே அறம். விளக்கம். முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். ரவுடிகள் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை. 21 ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். திருநள்ளாறு நல தீர்த்தத்தில் ஆடைகளை விடுவது அந்த தீர்த்தத்தை அவமரியாதை செய்யும் செயல் என தர்மை ஆதீனம் பேட்டி. குற்றச்சாட்டு எதிரொலி. அரசு செவிலியர் கல்லூரி முதல்வர் திடீர் மாற்றம். இனி விரிவான செய்திகள். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ரவுடிகள் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் 21 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுவையில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் ரவுடிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் ஆபரேஷன் திருசூல் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நேரத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இன்று அதிகாலை பாகூர், கிருமாம்பாக்கம், தவளக்குப்பம், அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் சோதனை நடைபெற்றது. தெற்கு பகுதி போலீஸ் சூப்பரண்ட் ஜிந்தா கோதண்டராமன் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர்கள் ஆறுமுகம், சுஜித், சப் இன்ஸ்பெக்டர்கள் விஜயகுமார், நந்தகுமார், முருகானந்தம், ஜெயகுருநாதன், சந்திரசேகர் ஆகியோர் தலைமையிலான போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதன் மூலம் குற்ற பின்னணியில் உள்ள ரவுடிகள் 25க்கும் மேற்பட்டோரை பிடித்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இதில் அரியாங்குப்பம் பிபிசி நகர் சண்முகம், சுப்பையா நகர் சதீஷ்குமார், கதிர், ஜான், டேனியல் உட்பட 6 பேரும், இதேபோல தவளக்குப்பத்தில் 3 பேரும், கிருமாம்பாக்கத்தில் 3 பேரும், பாகூரில் 7 பேரும் என மொத்தம் 21 பேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் கைது செய்தனர். ஒரே நேரத்தில் அதிகாலை வேளையில் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநள்ளாறு நல தீர்த்த குளத்தில் ஆடைகளை விடுவது அந்த தீர்த்தத்தை அவமரியாதை செய்யும் செயல் என தர்மை ஆதீனம் பேட்டி. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம். இங்கு சனீஸ்வர பகவான் தனி சன்னதி கொண்டு அபேஹஸ்த முத்திரையுடன் அருள் பாலிக்கிறார். ஆலயத்திற்கு தினம்தோறும் ஏராளமான பக்தர்கள் தரிசனத்திற்காக வந்து செல்கின்றனர். குறிப்பாக சனிக்கிழமை தோறும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து நலன்குளத்தில் நீராடி சனி பகவானை தரிசனம் செய்து செல்கின்றனர். இவ்வாலயத்தில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் சனி பெயர்ச்சி விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். சனி பெயர்ச்சியின் பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாறு வீதிகளில் கூடி நலன்குளத்தில் நீராடி சனி பகவானை வழிபட்டு செல்வது வழக்கம். வரும் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த நிலையில் தருமபுர 27வது ஆதீனம் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், திருநள்ளாறு கோவிலுக்கு வரும் பக்தர்களில் பெரும்பாலானோர் இந்த கோவிலில் அர்ச்சனை செய்யப்படும் பொருட்களை வீட்டுக்கு எடுத்து செல்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை எனவும், இது தவறான செயல் எனவும், பிரசாதத்தை வீட்டிற்கு எடுத்து செல்வதே நலனளிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். அதேபோல நல தீர்த்தத்தில் துணிகளை விடுவது அந்த தீர்த்தத்தையே அவமதிக்கும் செயல் எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் தற்பொழுது நடைபெற உள்ள சனி பெயர்ச்சியானது 6 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய நிகழ்வாக உள்ளதாகவும், இதனால் ஏற்படும் கெட்ட விளைவுகளை தடுப்பதற்காகவே பல்வேறு ஹோமங்கள் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சப் இன்ஸ்பெக்டர்
இன்ஸ்பெக்டர் பணிக்கான எழுத்துத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. புதுவை காவல்துறையில் காலியாக உள்ள 70 சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது. இதற்காக விண்ணப்பித்தவர்களில் 6473 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டது. இவர்களது உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் நடந்தது. இதில் தேர்வான 1317 பேருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை எழுத்து தேர்வு நடந்தது. தேர்வை 1284 பேர் எழுதினர். இதில் 33 பேர் தேர்வு எழுத வரவில்லை. இந்த தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டது. இதில் ஆண்கள் பிரிவில் தினகர் முதல் இடத்தில், ஹரிஹரன் 2ஆம் இடத்தில், ஹரிகிருஷ்ணன் 3ஆம் இடத்தில் தேர்வு பெற்றுள்ளனர். பெண்கள் பிரிவில் மோனிகா முதலிடத்தையும், வனிதா லட்சுமி 2வது இடத்தையும், அகிலா 3வது இடத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளார். இந்த முடிவுகள் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ் குமார் ஜா வெளியிட்டுள்ளார். தேர்வானவர்களுக்கு விரைவில் சான்றிதழ் சரிபார்க்கப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்காதவர்கள் தேர்வு பட்டியலில் இருந்து நீக்கப்படுவார்கள். இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். குற்றச்சாட்டு எதிரொலியாக அரசு செவிலியர் கல்லூரி முதல்வர் திடீர் மாற்றம். புதுவை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 2023ஆம் ஆண்டு செவிலியர் கல்லூரி தொடங்கப்பட்டது. அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மையத்தில் பணியாற்றிய உதவி பேராசிரியர் பிரமிளா தமிழ்வாணன் சர்வீஸ் பிளாஷ் பிளான்ட்டில் செவிலியர் கல்லூரி முதல்வராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்தது. பயோமெட்ரிக் முறையில் வருகையை பதிவு செய்யாதது, போலி அனுபவ சான்றிதழ் மூலம் 4 உதவி செவிலியர் பேராசிரியராக நியமனம் செய்ய உட்பட பல புகார்கள் எழுந்தது. இதனையடுத்து கல்லூரி சேர்மனும் முதலமைச்சருமான ரங்கசாமி கல்லூரி முதல்வர் பொறுப்பில் இருந்து பிரமிளா தமிழ்வாணனை விடுவித்து உத்தரவிட்டார். இதையடுத்து அவர் உடனடியாக அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் பணிக்கு சேர வேண்டும், அதிகாரப்பூர்வ கோப்புகளை கல்லூரி வசம் ஒப்படைக்க வேண்டும் என கல்லூரி இயக்குநர் உதயசங்கர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அன்னை தெரேசா கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியர் ஜாஸ்மின் செவிலியர் கல்லூரிக்கு புதிய முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி, பிரகாஷ்குமார் மற்றும் பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் இன்று மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா நடைபெற்றது. மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி உப்பளம் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை கழகத்தில் கழக கொடியை ஏற்றி பட்டாசு வெடித்து அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் நகராட்சி அலுவலகத்தில் அரசு சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், கல்வி உதவித்தொகை, வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநில துணைத் தலைவர் ஆர் ராஜாராமன், மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர், முன்னாள் MLA கோமலா, மாநில கழக இணைச் செயலாளர்கள் வீரம்மாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுவிற்கு சுழல் நிதி வழங்கல் மற்றும் மழைக்காலங்களில் வீடு இழந்தவர்களுக்கு நிதி உதவி மற்றும் கல்வி உதவித்தொகை உட்பட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதி உதவிகளை திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். அதன்படி 12 மகளிர் சுய உதவி குழுவிற்கு சுழல் நிதி வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மழைக்காலங்களில் வீடு இழந்தவர்களுக்கு நிதி உதவி, கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தியால்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 12 சுய உதவி குழுக்களுக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் 2,50,000 ரூபாய் நிதி உதவியினை சுய உதவி குழு தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தனது சொந்த செலவில் வழங்கினார்.
அதனைத் தொடர்ந்து மழைக்காலங்களில் வீடு இழந்த சுமார் 3 குடும்பத்திற்கு தலா 15,000 ரூபாய் வீதம் நிதி உதவியும், தொடர்ந்து கல்வி உதவித்தொகை மற்றும் பார்வை குறைபாடு உள்ள முதியவர்களுக்கு கண் கண்ணாடி உள்ளிட்ட சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தனது சொந்த செலவில் வழங்கினார். நலத்திட்ட உதவிகளை பெற்ற பயனாளிகள் பிரபாகரனை மனதார வாழ்த்தி நன்றி தெரிவித்தனர். இவ்விழாவில் திமுக பிரமுகர்கள் உத்தமன், செல்வம், சிவகுமார், சேகர், சாரங்கபாணி, ஆதி நாராயணன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்கு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் பிரபாகரன் போட்டியிடுவதாகவும், அதற்கு தொகுதி மக்கள் பெருவாரியான ஆதரவும் வாக்கும் அளிக்க செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசனிக்கப்பட்டது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். மாநில பார் கவுன்சிலின் அதிகாரத்தை பறிக்கிறதா மத்திய பார் கவுன்சில்? வழக்கறிஞர்கள் கடும் எதிர்ப்பு. மாநில பார் கவுன்சில்களின் தனித்தன்மையையும் சுதந்திரமான செயல்பாட்டையும் முடக்கும் வகையில் இந்தியா பார் கவுன்சில் கொண்டு வந்துள்ள புதிய சட்ட திருத்தங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் வேல்முருகன், 1961ஆம் ஆண்டு இந்திய வழக்கறிஞர் சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 உறுப்பினர்கள் கூடியே அகில இந்திய பார் கவுன்சில் உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுவே பல தசாப்தங்களாக நடைமுறையில் உள்ள சட்டப்பூர்வமான வழிமுறை என்றார். தற்பொழுது இந்திய பார் கவுன்சில் கொண்டு வந்துள்ள புதிய விதிகளின்படி அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த 25 உறுப்பினர்கள் மட்டுமின்றி அகில இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய 21 உறுப்பினர்களும் இணைந்து ஒரு மாநிலத்தின் உறுப்பினரை தீர்மானிக்கும் நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மாநிலத்தின் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வெளி மாநில உறுப்பினர்களுக்கு அதிகாரம் வழங்குவது மாநில பார் கவுன்சிலின் சுதந்திரத்தை பறிக்கும் செயலாகும். இந்த நடைமுறை 25 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் அதிகாரத்தை நேரடியாக குறைக்கிறது. மாநிலங்களின் தனித்துவமான செயல்பாடுகள் இதன் மூலம் முடக்கப்படும் அபாயம் உள்ளது. மாநில பார் கவுன்சிலின் அதிகாரத்தை சிதைக்கும் இந்த தன்னிச்சையான சட்ட திருத்தத்தை இந்திய பார் கவுன்சில் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். தற்பொழுது இது ஒரு முன்மொழிவாகவே மட்டுமே உள்ளது. ஒருவேளை இது கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுவிட்டால் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று வழக்கறிஞர் வேல்முருகன் எச்சரித்துள்ளார். திருநள்ளாற்றில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர்களை சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் தலைமையில் பிரதமரின் உஜ்வாலா யோஜனா 3.0 திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் சுமார் 50 பேருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர்களை வழங்கினார். திருநள்ளாறு தொகுதியில் 2.0 உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக 250க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர்களை வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது 3.0 திட்டத்தின் கீழ் திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் 4ஆம் கட்டமாக 50 பயனாளிகளுக்கு இலவச அடுப்பு, LPG சிலிண்டர் மற்றும் நினைவு பரிசு வழங்கினார். இதேபோல பிரதமரின் உஜ்வாலா யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட கடந்த மாதம் 3.0 மூலம் 50 பேருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர்களை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உஜ்வாலா திட்டத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் திட்டத்தின் மூலம் இலவச கேஸ் சிலிண்டர் மற்றும் அடுப்புகளை பெற்று தந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரனுக்கும் நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பரமேஸ்வரி கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் ராஜ்குமார், தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் காரைக்காலில் அதிமுக சார்பில் கொண்டாட்டம். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளை காரைக்காலில் அஇஅதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினார்கள். புதிய பேருந்து நிலையம் அருகில் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் MV ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜெயலலிதாவின் திருவுருப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் காலை சிற்றுண்டி வழங்கியும் அதிமுகவினர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடினார்கள். இதேபோல காரைக்காலில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை மாவட்ட செயலாளர் ஓமலிங்கமும் அண்ணா தொழிற்சங்க கொடியை இணை செயலாளர் ஜீவானந்தமும் ஏற்றி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்.
இதில் தொழிற்சங்க தலைவர் தேவாதிராஜன், நாகை மண்டல பொருளாளர் நமச்சிவாயம் உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் வடக்கு தொகுதி சார்பில் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து திருநள்ளாறு தொகுதியில் தொகுதி தலைவர் முருகன் ஏற்பாட்டில் ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மதியம் காரைக்கால் அம்மையார் அன்னதானம் மாவட்ட செயலாளர் MB ஓமலிங்கம் ஏற்பாட்டில் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. நகர அவைத்தலைவர் பாண்டியன் ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி உலக தமிழர் பேரமைப்பு நடத்திய உலக தாய்மொழி நாள் விழா நடைபெற்றது. உலக தமிழர் பேரமைப்பு சார்பில் உலக தாய்மொழி நாள் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முன்னாள் மொழியியல் துறை இயக்குநர் சுதர்சனம் தலைமை தாங்கினார். பாவலர் திருநாவுக்கரசு வரவேற்றார். உலக தமிழர் பேரமைப்பின் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் துரைமாலிரையின், சிலம்பு செல்வரசு, மணிமேகலை, குப்புசாமி, வெங்கடேசன், ரவிக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாவரங்கத்தில் கலியபெருமாள், புதுவை பிரபா, புனிதவதி ஆகியோர் வழங்கினர். உலக தமிழர் பேரமைப்பின் பொதுச் செயலாளர் தமிழ்மணி சிறப்புரையாற்றினார். முடிவில் செழியன் நன்றி கூறினார். மேலும் ராஜாராம் தமிழ் தாய் வாழ்த்து இசைத்தார். நிகழ்ச்சியில் உலக தமிழர் பேரமைப்பினர், தமிழ் ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுத்துறை விவசாயி கணேசன் கண்டுபிடித்த மயில் விரட்டி கருவிகள் உழவர்களின் பங்கேற்புடன் வயல்வெளி பரிசோதனை செய்யப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை கிராமத்தை சேர்ந்த விவசாயி கணேசன் தனது 2.5 ஏக்கர் நெல் வயலில் இரை தேடி வந்த மயில்கள் பயிரை சேதப்படுத்தியதால் சுமார் 20 மூட்டைகள் நெல் மகசூலை இழந்தார். பயிர் செய்யப்பட்ட நிலத்தில் மயில்கள் நுழைவதை தடுக்கவும், பயிர் சேதத்தை குறைக்கவும், வீட்டில் வீணாக இருக்கும் பொருட்களை பயன்படுத்தி குறைந்த செலவில் விவசாயிகளால் பயன்படுத்தக்கூடிய 2 புதுமையான காற்று சுழற்சி ஒலிப்பான் மற்றும் ஒளி பிரதிபலிப்பான் கருவிகளை வடிவமைத்து தாமே உருவாக்கினார். அவற்றை ஏக்கருக்கு 1 என்ற எண்ணிக்கையில் நிறுவி மயில்கள் வயலுக்குள் வருவதை தடுத்து அதனால் ஏற்படும் பாதிப்புகளை இல்லாமல் செய்து வெற்றி கண்டார். அவற்றில் காற்று சுழற்சி ஒலிப்பான் கருவி மறுசுழற்சி செய்யப்பட்ட உலோக தகடுகள் மற்றும் போல்டுகளை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. காற்றாலை தொழில்நுட்பத்தில் இயங்கும் இக்கருவி காற்றின் வேகத்தை பயன்படுத்தி தொடர்ச்சியான ஒலியை எழுப்பி மயில்களை அச்சுறுத்தி வயலுக்குள் வராமல் தடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் மயில்கள் வயலுக்குள் வருவதை தடுக்க மேலும் ஒரு ஒளி மற்றும் ஒளி பிரதிபலிப்பான் கருவி சூரிய ஒளியை பிரதிபலிக்க கண்ணாடி குவளைகள் மற்றும் வீசும் காற்றை பயன்படுத்தி ஒளி எழுப்ப உலோக வளையங்களை கொண்டு அவரால் தயாரிக்கப்பட்டது. கணேசன் அவர்களின் மயில் விரட்டி கருவிகளை நேரடியாக களத்தில் பார்வையிட்டு பரிசோதனை, மதிப்பீடு, மேம்படுத்துதல் மற்றும் விரிவாக்கம் செய்ய பிற விவசாயிகள் மற்றும் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தின் கீழ் பல்வேறு கிராமங்களில் பணியாற்றும் 12 மாணவர்கள் மற்றும் 17 மாணவிகள் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த்குமார் வழிகாட்டுதலின்படி நேரடி கள ஆய்வு மேற்கொண்டனர். முன்னோடி விவசாயிகளான வடக்கு வரிச்சிக்குடி பாஸ்கர், சேத்தூர் பண்டாரவாடை ஜெயராஜ், அகலங்கண்ணு பிரபாகரன், சியாத்தமங்கை, தமிழ் வளவன், புதுத்துறை கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளான தனபால் ராஜேந்திரன், கைலாசம், திருமதி கஸ்தூரி, திருமதி ராதா ஆகியோர் விவாதங்களில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர். முனைவர் ஆனந்தகுமார் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேசுகையில், விவசாயத்தை வெகுவாக பாதித்தாலும் மயில் தேசிய பறவை என்பதால் அதை யாரும் துன்புறுத்தவோ காயப்படுத்தவோ கொல்லவோ கூடாது. அதனால் வயலுக்குள் மயில்கள் வராமல் தடுக்கும் திரு கணேசன் அவர்களின் காற்று சுழற்சி ஒலிப்பான் மற்றும் ஒளி பிரதிபலிப்பான் கருவிகள் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தவை. எனினும் கூடுதலாக ஆராய்ச்சி செய்து அந்த தொழில்நுட்பங்களை மேம்படுத்தலாம் என்றார். இயற்கை விவசாயி பாஸ்கர், மாணவி ஸ்ரீ சத்யகலா, கொன்னகாவலி கிராமத்தை சேர்ந்த விவசாயி கண்ணன், மேலும் சியாத்தமங்கை கிராம விவசாயி தமிழ்வளவன், கணேசன் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். கள ஆய்வின் விவாதங்களில் மற்றும் பரிந்துரைகளை மாணவர்கள் யோகப்பிரியா, லாவண்யா, சந்தியா, தமிழ்மாறன், ஸ்ரீராம், ஷாம் ஆகியோர் பதிவு செய்து ஆவணமாக்கினர். விவசாயிகளுக்கு உதவும் விதமாக கூட்ட குறிப்புகளை சிவசக்தி மற்றும் சரோஷ்னி தயாரித்தனர்.
மேலும் மாணவர் சேரன் அனைவரையும் வரவேற்றார். மாணவி அக்ஷிதா நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் நன்றி உரைத்தார். சட்டசபை தேர்தலை ஒட்டி IAS, BCS அதிகாரிகள் 15 பேர் பல்வேறு துறைகளுக்கு அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி ஏனாம் மண்டல அதிகாரியாக உள்ள IAS அதிகாரி அங்கிட் குமார் மாகே மண்டல அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக புதுச்சேரி துறைமுகத்துறை இயக்குநர் சிவராஜ் மீனா ஏனாம் மண்டல அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். BCS அதிகாரி அமன் சர்மாவிற்கு தற்பொழுது கவனிக்கும் போக்குவரத்து ஆணையர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் பொறுப்புகளுடன் சுதேசி பாரதி மில் மேலாண் இயக்குநராக கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. BCS அதிகாரி ஆதர்ஷ் உள்ளாட்சித்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டதுடன் ADP திட்டப் பணிகளுக்கான சிறப்பு அதிகாரியாகவும் கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரனுக்கு PTC மற்றும் புதுச்சேரி வடிசாலைகள் கழக மேலாண் இயக்குநராகவும் கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மாகே மண்டல அதிகாரி மோகன்குமார் புதுச்சேரி துறைமுகங்கள் இயக்குநர் மற்றும் சிறைத்துறை IG-யாக நியமித்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் தெண்டுல்கர் புதுச்சேரி வடக்கு சப் கலெக்டராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அதிகாரி நிவேதிதா மாநில தேர்தல் கமிஷன் சிறப்பு பணி அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் சத்யமூர்த்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மகளிர் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி தலைமையக துணை கலெக்டர் சிவசங்கரன் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலராகவும் உழவர்கரை ஆணையர் சுரேஷ்ராஜ் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநராகவும் புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரி அருண் ஐயாவு உழவர்கரை நகராட்சி ஆணையராகவும் மாகே நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித் புதுச்சேரி நகராட்சி ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். திருமாவளவன் மீதான வழக்கு ரத்து செய்யப்பட்டது. 2014ஆம் ஆண்டு வெங்கட சுப்பா ரெட்டியார் சதுக்கம் அருகே நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பாமக தலைவர்களை விமர்சித்து பேசினார். கலவரத்தை தூண்டும் வகையிலும் அவதூறாக பேசியதாக உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு மீதான விசாரணை புதுச்சேரி JM1 குற்றவியல் நடுவர் எண் 1 MP MLA-க்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்டு அவரை இந்த வழக்கில் இருந்து விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கில் வழக்கறிஞர் கார்த்திகேயன் ஆஜரானார். புரட்சி பாரதம் கட்சியின் புதுச்சேரி மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் தந்தை பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புரட்சி பாரதம் கட்சியின் தேசிய தலைவர் இளம் புரட்சியாளர் பூவை ஜெகன் மூர்த்தியார் மற்றும் பொதுச் செயலாளர் இளம் போராளி ராஜேந்திரகுமார் இவர்களின் வழிகாட்டுதலின்படி மாநில செயலாளர் ஓவியன் தலைமை தாங்கினார். மேற்கு மண்டல செயலாளர் கலையரசன் முன்னிலை வகித்தார். தனுசு வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக தமிழக பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் மாநில துணை செயலாளர் பூவை 6 மற்றும் மண்டல செயலாளர் அகத்தியன் பங்கேற்றனர். நகர செயலாளர் ஆல்பர்ட் நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது என கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் கருத்து கேட்கப்பட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற ஆலோசனையும் நடைபெற்றது. அதன்படி தேசிய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன் மூர்த்தியார் புதுச்சேரியில் எந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பதை அவர் தெரிவிப்பார் என புரட்சி பாரதம் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ஓவியன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். நிகழ்வில் புரட்சி பாரதம் கட்சியின் புதுச்சேரி மாநில மாவட்ட நகர தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகம் PRTC அனைத்து பிரிவு தொழிலாளர் நல பெயர் பலகை திறக்கப்பட்டது. புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகம் PRTC அனைத்து பிரிவு தொழிலாளர் நலச்சங்க தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துடன் இணைக்கப்பட்ட பெயர் பலகை நகர தலைவர் ராஜ்குமார் தலைமையிலும் நகர செயலாளர் குழந்தைராஜ், துணை செயலாளர் கார்த்திகேயன், வழக்கறிஞர் புனிதவள்ளி முன்னிலையிலும் திறக்கப்பட்டது.
சங்க தலைவராக தோழர் பாவாடைசாமி, செயலாளராக ரமேஷ், பொருளாளராக கணேஷ், துணைத் தலைவராக செல்வராஜ், துணை செயலாளராக வீரப்பன், செயற்குழு உறுப்பினர்கள் ராஜமோகன், வெங்கடேசன், ரமேஷ், செந்தில்நாதன், வேல்முருகன், லால் பகதூர், சிறப்பு அழைப்பாளர்களாக தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் டிவி நகர் ராஜா கலந்து கொண்டு கொடியை ஏற்றி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். மாநில பொதுச் செயலாளர் செல்வகுமார் பெயர் பலகையை திறந்து வைத்தார். மேலும் மாநில தலைவர் பிரகாஷ், மாநில பொருளாளர் சதீஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பழகன், சர்வதேச மனித உரிமைகள் நுகர்வோர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு அமைப்பின் பொதுச் செயலாளர் தோழர் மணிகண்டன், அருண், சிவகுமார், அரசு ஊழியர் ராமச்சந்திரன், இளைஞர் அணி செயலாளர் இளவரசன், துணை செயலாளர் மோகன், நெல்லித்தோப்பு தொகுதியின் தலைவர் ஆனந்த், அரியாங்குப்பம் தொகுதியின் தலைவர் ரமேஷ், கௌரவ தலைவர் அருள், லோட்மேன் சங்கத்தின் தலைவர் சிவா, கொம்பாக்கம் தலைவர் புனித்ராஜ் மற்றும் இயக்க தோழர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரவுடிகள் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை, 21 ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். திருநள்ளாறு நலத்தீர்த்தத்தில் ஆடைகளை விடுவது அந்த தீர்த்தத்தை அவமரியாதை செய்யும் செயல் என தர்மை ஆதீனம் பேட்டி. குற்றச்சாட்டு எதிரொலி, அரசு செவிலியர் கல்லூரி முதல்வர் திடீர் மாற்றம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.